வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது அரசு போக்குவரத்து கழகம். கேரளா அரசு போக்குவரத்து கழகம் கூடலூரிலே இருந்து பொன்னானிக்கு பேருந்து விட்டது. அதிக கலெக்ஷனை கூடலூர் இருந்து போகக்கூடிய வண்டிகளிலே நிலம்பூர் டிப்போவில் அதிக கலெக்ஷனை தரக்கூடிய கூடலூர் டு பொன்னானி பேருந்து என்ற தகவலை சம்சுதீன் தேவர்சோலை அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்து நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜாவோடு இந்த தகவலை தந்திருக்கிறார். சம்சுதீன் அவர்கள் தெரிவித்த போது, கூடலூர் டு பொன்னானி பேருந்து ஒன்று கேரளா அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டிருக்கிறது என்றும், நீலகிரி மாவட்டம் கூடலூர் மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் என்று அதிகளவு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேரளா மாநிலத்தையும் கர்நாடகா மாநிலத்தையும் தமிழகத்தையும் பூர்வீகமாக கொண்ட மக்கள் ஒன்று கூடி வாழுகின்ற கூடும் இடமாக இருக்கின்ற இந்த கூடலூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேரளத்து மக்கள் கூடலூர் பகுதியிலே அதிக அளவு வாழ்ந்து வருகிறார்கள். நிலம்பூர், மஞ்சேரி, கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு என்று வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கு கேரளா போக்குவரத்து கழகம் பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்றும், இதில் கூடலூர் டு பொன்னானி என்ற பேருந்து சிறப்பான முறையில் சென்று கொண்டிருந்ததை டிசம்பர் 16ஆம் தேதி கேரளா போக்குவரத்து கழகம் அதை நிறுத்தியது என்றும், இதனால் கேரளத்து பகுதி மக்கள் அவதிப்பட்டார்கள் என்று தேவர்சோலை சம்சுதீன் தலைமையில் நிலம்பூர் போக்குவரத்து கழக மேலாளரை சந்தித்து பேசி மீண்டும் டிசம்பர் 20ஆம் தேதி முதல் அந்த பொன்னானி டு கூடலூர் கேரளா போக்குவரத்தை இவர்கள் வருவதற்கு ஏற்பாடுகள் செய்தார்கள் என்றும், தற்போது கூடலூர் டு பொன்னானி ஓடுகின்ற அந்த கேரளா டிரான்ஸ்போர்ட் கழகம் அரசு போக்குவரத்து கழகம் அதிக வசூலை குவித்து வருகிறது என்றும், இங்கே இருந்து கேரளா செல்லக்கூடிய மகள் எந்த நேரத்திலும் அந்த வாகனத்திலே அந்த பேருந்திலே அதிகளவு பயணம் செய்கிறார்கள் என்றும், இதனால் ஒரு முறை போய் வருவதற்கு 30,000 ரூபாய்க்கு மேல் கலெக்ஷன் பெறுவதாக நிலம்பூர் டிப்போவிலே இருந்து வருகின்ற தகவல் தருகிறது என்று திரு சம்சுதீன் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆக இந்த கூடலூர் டு பொன்னானி செல்லுகின்ற கேரளா டிரான்ஸ்போர்ட் அரசு போக்குவரத்து கழகத்தை மீண்டும் விட்டதற்கு இந்த கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தங்களுடைய நன்றியினை தெரிவித்திருக்கிறார்கள் என்றும், தொடர்ந்து இன்னும் அதிகளவு பேருந்தை கேரளா டிரான்ஸ்போர்ட் கழகம் விட வேண்டும். கூடலூரிலே இருந்து பாலக்காடு, கோழிக்கோடு, திருவனந்தபுரம் என்று பல்வேறு பகுதிகளுக்கு இங்கே மக்களுக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேருந்துகளை விட வேண்டும் என்ற மனுவையும் தந்திருக்கிறோம் என்று சம்சுதீன் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். நமது ஒளிப்பதிவாளர் திரு நீலமலை ராஜா அவர்கள் இதனை படம் பிடித்து சிறப்போடு வழங்கியிருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்று செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் உடனுக்குடன் கண்டுகளிக்க நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே
பாருங்கள். யூடியூப் பகுதியிலே இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிப்பதோடு விட்டுவிடாமல் நாங்கள் செய்திருக்கின்ற நிறைவான செய்திகளையும் குறைவுகளையும் எங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்கிறோம். யூடியூப் பகுதியிலே கமெண்ட் என்ற பகுதியிலே சென்று கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்களை அன்போடு கேட்டு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.